அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கையின் அருகில் சென்று நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மண்ணின் மடியில் விடுதையாய் விழுந்த ஒரு கனவுதான் மனிதன். அழுகையாய் தொடங்கி சிரிப்பாய் பயணித்து வாழ்வென்ற பயணத்தில் அர்த்தம் தேடும் ஒரு கேள்வியே பிறப்பு. பிறப்பு என்பது தொடக்கம் மட்டுமல்ல, பொறுப்பும் பயணமும் பாதையும் தேர்ந்தெடுக்கும் ஒரு அழைப்பே. அத்தகைய அழைப்பை இறைமகன் இயேசு நம்மிடமிருந்து பெற்று இந்த மண்ணுலகிற்கு வந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கதிரவன் துணையால் கார்மேகமாய் மாறி அடைமழையாய் பொழிகிறது உப்பான கடல் நீர் இந்த அவனியை காக்க. கடவுளின் துணையால் நல்ல மானிடராய் வாழ உப்பாம் பாவங்கள் ஒழிந்திட வர வேண்டியவர்களாய் இந்த இறை வணக்கத்துடன் நாமும் இணைவோம். ஒரு நட்சத்திரம் கண்டேன், கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னர் பிறந்துள்ளார். அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். பாலகனாய் மண்ணில் பிறந்துள்ளார், உன்னதத்தின் தேவனவர் சின்ன குழந்தையாய் கன்னிமரி பாலகனாய் மண்ணில் பிறந்துள்ளார். அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணகத்திலே மகிமையானது, பூமி எங்குமே சமாதானமே. விண்ணகத்திலே மகிமையானது, பூமி எங்குமே சமாதானமே. கன்னிமரி ஈன்றெடுத்த அன்பு தெய்வமே, மண்ணுலகை மீட்க வந்த தேவமைந்தனே. கன்னிமரி ஈன்றெடுத்த அன்பு தெய்வமே, மண்ணுலகை மீட்க வந்த தேவமைந்தனே. அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. கொட்டும் பனிச்சாரல் மழை நட்டு நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னர் பிறந்துள்ளார். அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா,
கடந்த வருடத்தின் கசப்பான நினைவுகளை நெஞ்சம் மறக்கட்டும், அவற்றில் நாம் கற்ற பாடம் மட்டும் நினைவில் என்றும் இருக்கட்டும் என்று வாழ்வெல்லாம் உயர்ந்திருக்க, மனமெல்லாம் நிறைந்திருக்க, மங்களமே நிலைத்திருக்க எப்போதும் விரும்பும் எம் கும்பகோணம் மறைவட்ட அதிபர் அருட்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. அன்பிற்குரியவர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே பல்வேறு நிலைகளிலே நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தளத்திலே, அலுவலகர்களாக, வணிக வளாகத்திலே பணிபுரிகின்றவர்களாக, மறைத்தளத்திலே பணிபுரிகின்றவர்களாக, பல்வேறு நிலைகளிலே பணிபுரிகின்றவர்களாக இருந்த போதிலும் எல்லோரும் ஒரு மனத்தோராக இங்கே அன்பை பகிர்ந்து கொள்ளவும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும், அமைதியான சூழல் இந்திய மண்ணிலே உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் தழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கூடியிருக்கிறோம். எனவே அனைவரையும் அன்பு ஆயர் பெயராலும், அருட்தந்தையர்கள் பெயராலும், இறை மக்கள், குறிப்பாக கும்பகோணம் இறை மக்கள் பெயராலும் உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய அன்பிற்குரியவர்களை அழைத்திருக்கிறோம். முதலாக நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்களை நம் எல்லோர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்கின்றோம். ஆயர் அவர்கள் நல்லாடை அணிவிப்பார்கள். அடுத்து சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றை வலியுறுத்தி பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கிற காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வரவேற்று அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்கப்படுகிறது. நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் நல்லாடை சாற்றுவார்கள். சமய நல்லிணக்கம் என்று சொன்னாலே அங்கே ஒருவர் தவறாமல் இருப்பார். அதுதான் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருவடிக்குடியில் சுவாமிகள். எங்களோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டவர். எனவே சுவாமிகளுக்கு நல்லாடை சாற்றப்படுகின்றது. அருட்தந்தை ஆந்தனி ஜோசப் பொருளாளர் அவர்கள் நல்லாடை சாற்றுவார்கள். அடுத்ததாக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பிரதிபலிக்கின்ற வகையில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் மாண்புமிகு யூனுஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே யூனுஸ் அவர்களை அன்போடு வரவேற்று நல்லாடை சாற்றுகின்றோம். அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள் நல்லாடை சாற்றுவார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை,
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வதற்கு இணங்க இதோ நம் மத்தியிலே வர்த்தக சங்க தலைவர் திருவாளர் சோழா மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் எல்லோர் சார்பிலும் அன்புடன் நம்முடைய மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்து நல்லாடை சாற்றப்படுகிறது. அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்கள் நல்லாடை சாற்றுவார்கள். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது காலத்தின் அவசியம். நம்முடைய தோழமை உணர்வை நாம் வெளிப்படுத்தும் போது இயேசுவை நாம் பிரதிபலிக்கின்றோம். தந்தாய் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் நான் உள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க நம்முடைய அன்பிற்குரிய பாஸ்டர் பாபு பிரின்ஸ் சிஎஸ்ஐ சர்ச் அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நல்லாடை சாற்றப்படுகிறது. அருட்தந்தை மார்ட்டின் தெப்போரஸ் அவர்கள் நல்லாடை சாற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த அன்பர்கள் வந்திருக்கின்றீர்கள். அத்தோடு நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் வந்திருக்கின்றீர்கள். அடுத்து நம்முடைய பாடல்களை பாடுகின்ற பாடகர் குழு வந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரி வந்திருக்கின்றார்கள். இங்கே இந்த வளாகத்திலே காவல்துறையினரும் வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த விழா சிறப்புடன் அமைய இறை ஆசீரை வேண்டி எனது வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. நம்மை எல்லாம் வரவேற்ற பேரெழுத்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய பெஸ்கி கலை தொடர்பகத்தின் சார்பாக ஒரு சிறிய நடனம். Dimmi tak dinna tak dimmi tak dinna dimmi dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் வாழும் உந்தன் உயிர் இயேசு என்னும் திருநாமமாகி நிற்கும் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் வாழும் உந்தன் உயிர் இயேசு என்னும்
இசையே இசையே நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பொறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தார இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்று
ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. சிறப்பாக நடமாடி நம் அனைவரையும் மகிழ்வித்த பெஸ்கி கலைக்குழுவினருக்கு நம்மளது சிறப்பான நன்றிகளை கரவொசை எழுப்பி மீண்டும் ஒரு முறையாக தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய இந்த நிகழ்விற்கு மீண்டும் இன்னும் அழகு சேர்க்க வந்திருக்கின்ற நம்முடைய ரதிமீனா அவர்களுடைய நிறுவனர் திருவாளர் P.A. சேகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கரவொசை எழுப்பி வரவேற்கின்றோம். வரவேற்கும் விதமாக நம்முடைய பேரர் தந்தை மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துவார். உப்பு நீரை முத்தாக மாற்றும் சிற்பி போல, கல்லை கடவுளாக வடிக்கும் சிற்பி போல, புழுவாக இருக்கும் மனிதனை வண்ணத்து பூச்சியாக மாற்றிவிடும் கூடுதான் கல்வி. ஆனால் அந்த கல்வியை கடல் கடந்து செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பாக கிறிஸ்துமஸ் செய்தி வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மனித மாண்புகளையும் மனிதநேயத்தையும் மனிதாபிமான குணத்தையும் இந்த உலகில் தழைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக கிறித்துவ பெருமக்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற திருநாள் இந்த கிறிஸ்மஸ் திருநாள். டிசம்பர் மாதம் என்றாலே அது மகிழ்வுக்குரிய மாதமாக, கடந்த கால வாழ்க்கையெல்லாம் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு புனித திருநாளாக கொண்டாடிட வேண்டும், அதில் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு ஆண்டின் இறுதியில், டிசம்பர் மாத இறுதியில் அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகிற ஒரு பெரும் திருவிழா இயேசு பெருமான் பிறந்திட்ட கிறிஸ்மஸ் திருவிழா. அதை மையமாக வைத்துதான் உலகம் முழுவதும் மனிதநேயத்தின் மையப்புள்ளியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும், குறிப்பாக இந்திய திருநாட்டில், தென்னகத்தில், தமிழ்நாட்டில் நான் சொன்ன அந்த மனிதநேய மாண்புக்குரிய குணங்களை போற்றி பாதுகாத்து பெருமையோடு செயல்படுத்துவதில் நம்முடைய கிறிஸ்மஸ் திருவிழாவை கிறித்துவ பெருமக்கள், நம்முடைய கும்பகோணம் மறைமாட்ட ஆயர் மேதகு ஆயர் ஃபாதர் ஜீவானந்தம் அவர்கள் பெரும் ஏற்பாட்டில் இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு அனைவரையும் அழைத்திருக்கிறார். அந்த வகையில் நாமெல்லாம் ஒன்று கூடுவதற்கு காரணமாக இருந்து அழைத்திட்ட மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஃபாதர் ஜீவானந்தம் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி எல்லோரும் நன்றி சொல்வது நம்முடைய மாண்புக்குரிய கடமை. இந்த இனிய விழாவில் கும்பகோணம் பகுதியில் ஆளுமை மிக்க மாமனிதர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதநேய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மேனாள் ஆயர் ஃபாதர் அந்தோணிசாமி அவர்களே, அனைவரும் சமம்தான், ஆடை வேறுபாடானது அல்ல, உணவு வேறுபாடானது அல்ல, இறை வேறுபாடானது அல்ல. யார் எந்த உருவத்தில் இருந்தாலும் எந்த மனநிலையில் இருந்தாலும் மனிதாபிமானமும் இறையருளும் தான் இயற்கை, அதுதான் மனித பாண்பு. அதை போற்றி புகழ்ந்து என்றைக்கும் கடைபிடிப்பதில் நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டம் தமிழகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக மாவட்டமாக விளங்குகிற காரணத்தால் தான் நம்முடைய ஃபாதர் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த தினத்தை மகிழ்வோடு கொண்டாட அழைப்பார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் சிவத்திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுவாமிகள் திருவடிக்குடில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருப்பது கிறிஸ்மஸ் திருநாளில்
மகுடம் சூட்டிய மாபெரும் விழாவாக மகிழ்வாக கருதுகிறோம். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதேபோல் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு, புன்னகையால் எல்லோரும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற அந்த பான்பு, அந்த அன்பு கொண்ட மாமனிதர் நம்முடைய பேரூருள் திரு ஃபாதர் பிலோமின்தாஸ் அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவில் ஆளுமை மிகுந்த மாமனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டதை போல நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காட்டுமன்னார் கோயில் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுப்பதில் முதல் மனிதராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற மாமனிதர், சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மக்களின் குரலாக எதிரொலிக்கிற எங்கள் ஆரியூர் அண்ணன், சட்டப்பேரவையினுடைய முதல் வரிசை தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, விழாவில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய நமது கும்பகோணம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர், விழாவில் பங்கெடுத்து பெருமை சேர்க்க வருகை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாசத்திற்குரிய அண்ணன் அவர்களே, வாங்கண்ணா உட்கார், என்ன கால் தாங்கி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் சேகர் அவர்களே, வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் பண்பாளர் அண்ணன் சோழா மகேந்திரன் அவர்களே, நம்முடைய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர், போர்க்குணமிக்க மாமனிதர் எனது அன்பு சகோதரர் குடந்தை அரசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பாஸ்டர் பாபு பிரின்ஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இறையருள் பெற்றிருக்கிற, ஆசி பெற்றிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர், இஸ்லாம் சமுதாயத்தின் நன்கொடையாக நாங்கள் என்றைக்கும் மதிக்கிற, இளமையோடு என்றைக்கும் மக்கள் பணியாற்றுகிற அண்ணன் யூனுஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்கு மரியாதைக்குரிய ராஜமாணிக்கம் அவர்களே, அண்ணன் மார்ட்டின் அவர்களே, இன்னும் என்னுடைய மறைமாவட்டத்துக்கு கட்டுப்பட்ட பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய அருமையான எங்களுடைய பாசத்திற்குரிய அருள் தந்தைகளே, ஃபாதர் பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் எனது அருமை சகோதரர் முல்லை அவர்களே, அண்ணன் சிந்தனை அவர்களோடு வருகை தந்திருக்கிற அன்பு உறவுகளே, அன்பு தோழர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் தஞ்சை நாகராஜ் அவர்களே, தம்பி கோபால் அவர்களே, பெருமை மிகுந்த இந்த நிகழ்ச்சியில் நம்மையெல்லாம் வரவேற்று மகிழ்வித்து நடனமாடி மதசார்பற்ற, மதங்களுக்கு அப்பாற்பட்டது இசை நடனம், அதை உலகறிய வேண்டும் என்பதற்கு இசை நிகழ்ச்சியின் மூலம் நம்மையெல்லாம் வரவேற்றிருக்கிற அன்பு சகோதரர்களே, இசை பிரியர்களே, எங்கள் மழலை செல்வங்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கும் மதிக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற என் நெஞ்சில் நிறைந்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததிலிருந்து நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் எவ்வளவு பணி என்று தெரியும், விரைந்து அனுப்புவேன் என்று சொல்லிய வண்ணம் இருந்தார்கள். நான் சொன்னேன், எவ்வளவு பணிகள் இருந்தாலும் பொறுத்திருந்து காத்திருந்து கிறிஸ்துமஸ் விழாவில் உங்கள் ஆசிகளை பெறுவதுதான் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஒரு மகிழ்வான திருநாள் தருணம் என சொல்லிதான், பணிகள் இருந்தாலும் பார்த்து கொள்வோம், விரைந்து முடித்து கொள்ளலாம், ஆனால் ஆசி பெற வேண்டும் என்று அன்போடு காத்திருந்தேன். அருமை சகோதரர் குடந்தை அரசன் வந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன், எல்லோரிடத்திலும் பழகுகிற, அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அன்பு காட்டி பொது இடமோ தனி இடமோ மாண்போடு பழகுகிற நல்ல குணம் நம்முடைய கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு உண்டு என்ற காரணத்தால் அவர்களும் வருகை தந்த விழாவை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள்.
நான் சில நேரங்களில் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 10 ஆண்டுகள், தொடர்ந்து 3.5 ஆண்டுகள் அரசு கொறடா, ஓராண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சர். இந்த காலங்களில் நான் இரவு நேரங்களில் பணியின் நிமித்தமாக சென்னை போகிற பொழுது ரயிலில் பயணப்படுவேன். அருமை அண்ணன் ரத்னா சேகர் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்பார். நான் சொல்லுவேன், நூற்றுக்கணக்கான மக்கள் உங்களை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு காத்திருக்கிறார்கள், பஸ்ஸில் இருக்கை கிடைக்காதா என்று. நீங்கள் நினைத்தால் தனி பேருந்தையே வீடாக்கி கூட பயணம் செய்து கொள்ளலாம். இப்படி பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுட்டு எங்களை போல நிற்கிறீங்களே என்று சிரித்து கொண்டே சொல்லுவேன். எதற்கு என சொன்னால், எவ்வளவுதான் செல்வ நிலை இருந்தாலும் அடித்தட்டு மக்கள் என்ன மனநிலையில் வாழுகிறார்களோ அப்படி வாழ்வதுதான் பொது வாழ்வின் இலக்கணமாக திகழுகிற பல அண்ணன்மார்கள் இந்த கும்பகோணம் பகுதியிலே. இல்லை என்றால் கோவிசெலின் எப்படி இவ்வளவு எளிமையாக இருந்துவிட முடியும்? எல்லோருடைய ரோல் மாடல் எது எதுவோ அவைகளை நல்லதை எடுத்துக்கொண்ட காரணத்தால் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் படிப்பினைகள், பாடங்கள், அறிந்து கொள்ள வேண்டியவைகள், அறிந்தவைகள், அதன் மூலம் நான் பயணப்படக்கூடியவைகள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு தொகுத்து வழங்குகிற நம்முடைய அருள் தந்தை அவர்கள் ஆடை அணிவிப்பார்கள் என்று சொன்னார்கள். நான் ஃபாதருக்கு சொல்லுவேன், ஆடை அணிவிக்கிறேன் என்பது எங்களுக்கு தருகிற பெருமை மிகுந்த வார்த்தை. ஆசி வழங்குகிறார்கள் என்று சொல்லுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஆசி பெற்று நாங்கள் வாழுவோம். காரணம், நல்ல உள்ளத்தோடு தனது தலையிலோ நெற்றிலோ கையை வைத்து வாழ்த்துகிற அந்த வாழ்த்து என்பது வாழ்நாளில் மறக்க முடியாதது. தாயை போல், தந்தையை போல், இறைவனை போல், எங்கள் ஃபாதரை போல் ஒரு மனிதனை அவர் நினைத்து நன்றாக இருக்க வேண்டும் என்று சிலுவையை நெற்றில் இட்டுவிட்டால் 1000 துன்பங்களும் பாவங்களும் களையப்படும் என்பதற்கு குடந்தை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் வழங்குகிற ஆசி. இங்கு வந்திருக்கிற யாரும் சிறுபான்மை மக்கள், கிறித்துவ மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள், அவர்கள் பண்புகளை புரிந்தவர்கள். அதிலும் குறிப்பாக நான் பிறந்த சோழபுரம் பகுதியில் ஒரு கிராமம், குக்கிராமம், 8 வீடுகள் 10 வீடுகள் உள்ள கிராமம். ஒன்றியத்தின் வரைபடத்தை வரைந்தால் கூட என்னுடைய ஊர் பேனா புள்ளியை விட இன்னும் சிறியதாக இருக்கும். என்னுடைய இருப்பிட ஊர். படிக்க துவங்கியது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல். என் அண்ணனுக்கு சொல்லுவேன், இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்க்கிற இந்த தருணத்தில் குறிப்பிட்டு சொல்லுவது, எல்லோருடைய மனநிலையும் இன்றைக்கு ஒற்ற கருத்துடையவர்களாக சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நின்று நிலைத்து பெருமை மிகுந்து இன்றைக்கு விழாவில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். உள்ளபடியே சொல்ல வேண்டுமேனால், இந்த விழாவில் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் யூனுஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஃபாதர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், திருவடிக்குடில் கலந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் மனிதநேயத்தை போற்றுவதற்கு என்னென்ன மாண்புகளோ அந்த மாண்புகளை கட்டி காக்கக்கூடிய திருவிழாவாக, கிறிஸ்துமஸ் திருவிழாவாக நம்முடைய குடந்தை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் கொண்டாடுவது எல்லோருக்கும் பிற மாவட்டங்களுக்கு ஒரு படிப்பினை. அதுதான் இந்த உலகில் நாம் சொல்ல வருகிற செய்தி. இங்கே நடனமாடிய போது பரதநாட்டிய நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து மகிழ்விக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சி, அதில் இசையே உன் பாதம் படிந்தோம் என்று பாடினார்கள். இசையே உன் பாதம் படிந்தோம் என்பதும் சரி, இறையே உன் பாதம் படிந்தோம் என்று எல்லா மதத்தவரும் இன்றைக்கு ஆயர் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அருளை, ஆசியை தொடர்ந்து நாம் பெற வேண்டும் என்பதற்காக நான் துவக்கத்தில் சொன்னதை போல் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து 6 முதல் 10 வரை நான் படித்த பள்ளி சிறிய மலர் மேல்நிலைப் பள்ளி. தனிமனித வாழ்வியலை, தனிமனித தத்துவத்தை, இலக்கணத்தை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் கற்றுத்தரும். அது இந்து மதமாக இருந்தால் பகவத்கீதை, ராமாயணம், திருக்குறள், சிலப்பதிகாரம், பல்வேறு இலக்கிய நூல்கள். அதுவே இஸ்லாம் மதமாக இருந்தால் திருக்குரான் போன்ற புனித நூல்கள். அதுவே கிறித்துவமாக இருந்தால் நம்முடைய பைபிள் போன்ற அற்புதமான நல்வழியை போற்றுகிற நூல்கள். இப்படி பல்வேறு அறநூல்கள், அறப்புத்தகங்கள் மனித வாழ்வை மேம்படுத்தினாலும் சிறு வயதில் எதையெல்லாம் கற்று உணர்ந்து அறிந்து வாழ்வியலை தொடங்குகிறோமோ அதுதான் உச்சநிலை அடையும் போதும் அந்த மனிதனை தொடரும்.
சிறுபிள்ளையாக 6, 7, 8, 9 படித்த காலத்தில் கிராமத்தில் விடியற்காலை 5:15 மணிக்கு சோழபுரம் பகுதியில் இருக்கிற பள்ளிவாசலில் ஒரு ஒலிபெருக்கியில் ஓசை ஒலிக்கும். தூக்கத்தை விட தொழுகையே மேன்மையானது, எழுந்து வாருங்கள் பள்ளிவாசலுக்கு. நான் கேட்ட வயது 7, 8. இன்றைக்கு நினைக்கிறேன், அந்த வாசகத்தை மீண்டும் சொல்கிறேன், தூக்கத்தை விட தொழுகை மேன்மையானது, எழுந்து வாருங்கள். அழைக்கிற குதமே ஒரு தாய் தன் பிள்ளையை அழைப்பதை போல இருக்கும். நான் செல்ல போவது இல்லை, நான் இருப்பது கிராமம், அழைப்பது இஸ்லாம் மக்களை. ஆனால் அழைக்கிற பாங்கு, பாணி, அதை கேட்கிற தொனி, இதை சிறு வயதிலிருந்து உள்வாங்கிய காரணத்தால் சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அந்த குரலை கேட்டு கேட்டு வளர்ந்த என்னை போன்றவர்கள் ஓடோடி கரம் கொடுத்து அதில் துணை நிற்கிற மாண்பினை பெற்றவர்கள் நாங்கள் என்பதற்கு சிறு வயதில் பெற்ற அந்த வரிகளும் சொல்லும் மனதில் ஏற்றிய அந்த முத்தாய்ப்பான கருத்தும். அதை முடித்த 6ஆம் வகுப்பு சிறியமலர் மேல்நிலைப்பள்ளி, வயது 9, 10. அரைக்கால் சட்டை, அரைக்கை சட்டை, மறக்க முடியாத தருணம், நினைவு கூற வேண்டிய பெருமை மிகுந்த தருணம் இந்த எளியவனுக்கு. ஃபாதர் லூயிஸ் ஃபாதர் எல்லோருக்கும் தெரியும், ஒரு மாடல் ஆஃப் ரோல். கும்பகோணம் பகுதியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்து படித்த பொழுது அவருடைய பண்புகள், குணங்கள், மதியம் 1 மணிக்கு மதிய இடைவேளை உணவு இருந்துவதற்கு பள்ளி இங்கு இருக்கும், கல்லூரி அவருடைய விடுதியும் தங்கும் அறையும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் சிறியமலர் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானம். அந்த பள்ளியில் படிப்பது கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும். ஃபாதர் 1 மணிக்கு அந்த உணவு இடைவெளியின் போது கையில் ஒரு ரூல் தடி வைத்திருப்பார். இப்போது அடிக்க மாட்டார், ஆனால் பாசம் காட்டி அதை மிரட்டுவதற்கு வைத்திருப்பார். நடந்து செல்வார் கிரவுண்டில். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. கொளுத்துற வெயில், மணல் பரப்பு, மண் பரப்பு, எல்லா பிள்ளைகளும் முட்டிக்கிட்டு ஃபாதர் வருவார், தன் நெற்றியில் கை வைத்து அந்த சிலுவை அணிவார் என்று இருபக்கமும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த சிறியமலர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கட்டிடம் முதல் விடுதி வரை காத்திருப்பார்கள். அப்படி நின்று பிளஸிங் பெற்றவர்களில் ஒருவன் இந்த எளிய தொண்டன் கோவி செழியன். இன்றைக்கு இந்த நிலை என்று சொன்னால் எனக்கு மாண்புகளை, உணர்வுகளை உருவாக்கி தந்த அந்த அமைப்பு, அவருடைய செயல், அவருடைய நோக்கம். அவர் நினைத்திருந்தால் கலைந்து போங்கடா என்று ஒரு நாள் சொல்லிவிட்டு மறுநாள் கடந்து போய் உணவருந்து போய் விடலாம். யார் கேட்பது, யார் சொல்லாமல் இருக்க முடியும்? ஆனாலும் அவர் தந்தையை போல் அன்போடு அந்த குழந்தைகளை ஆறத் தழுவி தலையில் கை வைத்து நெற்றியில் அந்த சிலுவை இணைந்து வாழ்த்திய காட்சியெல்லாம் இந்த நிலைக்கும் ஒரு எளிய தொண்டன் வருவதற்கு காரணம். எனவே மதத்தின் பெயரால் பிரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு பாலபாடம், மதத்தின் பெயரால் சாதாரண ஒரு தொண்டனும் உயர முடியும் என்பதற்கு இந்த கோவி சிலையினை ஒரு சாட்சி என்ற மனநிலையில் தான் இவர்களை பகிர்ந்து கொள்கிறேன், தவிர வேற அல்ல. எனவே வந்திருக்கிற நாம் ஒரு ஆளுமை மிக்கவர்கள். எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு சில பணிகள் உண்டு, பாணிகள் உண்டு, முயற்சிகள் உண்டு, வெற்றிகள் உண்டு. அதை அடைவதற்கு என்றைக்கும் இறையருள் கிடைக்கட்டும் என்று நானும் எண்ணுகிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய சட்டப்பேரவை கட்சியினுடைய தலைவர், பண்பாளர், நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர், சட்டப்பேரவையில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பேசுவது என்பது ஒரு இயல்பான குணமாக இருக்க வேண்டும். அந்த குணத்தில் மாமனிதராக விளங்குகிற காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எங்கள் மறைமாவட்ட பெருமை, எங்கள் கும்பகோணம் பெருமை, எங்கள் பகுதியின் பெருமை. எனவே அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு வணக்கத்தையும், மேடையில் வீற்றிருக்கிற ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு, என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழக வேண்டும் என்று கருதக்கூடியவன், தேர்தலில் நின்று வெற்றி பெறும் வரை ஒரு கட்சியும் கட்சி கூட்டணியும் பொறுப்புக்கு என்று வந்துவிட்டால் மக்கள் 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 என்று எண்ணக்கூடிய உள்ளம் படைத்தவன். எனவே மக்களின் பிரதியாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை சொல்லி, அழைத்த ஃபாதர் பெருமக்களுக்கு மீண்டும் சொல்லி அதிக நேரம் இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனாலும் 3 பணிகள் இருக்கிற காரணத்தால் விடைபெறுகிற சூழல். எனவே ஃபாதர்கள் வாழ்த்துக்களோடு இந்த ஆண்டு பயணத்தை தொடங்குகிறோம். வாழ்த்துங்கள், என்றைக்கும் வாழ்வோம் உங்களுடைய இறையருளால் என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்னும் அழகு சேர்க்க வந்திருக்கின்ற நம்முடைய திருவாளர் குடந்தை அரசன் அவர்களை வரவேற்க நம்முடைய அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கின்ற இந்த உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்மஸ்
பெருவிழாவை இங்கு சீரோடும் சிறப்போகும் நம்முடைய ஆயர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பொதுவாக இந்த மறைமாவட்டத்தில் நான் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். நிறைய கடந்த ஆண்டு கூட கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே கலந்திருக்கின்றேன். ஆயர் அவர்கள் பல்வேறு சமய நல்லிணக்கத்திற்காக மிக சிரத்தையோடு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். புதுமையாக அவர்கள் யோசிக்கிறார்கள். கடந்த ஆண்டு கூட நியூ இயர் புத்தாண்டு நிகழ்ச்சியின் போது இரவு ஒரு அழைப்பு வருகிறது. நீங்கள் அந்த இரவு கரெக்டாக அந்த 12 மணி வரும்பொழுது 2025 திறந்து வைக்கணும். ஒரு போர்டில் 2025 வச்சு ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் பண்ணணும். 3 மத தலைவர்களும் வரணும், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. மகிழ்வோடு நானும் திருவடிக்குடி சுவாமிகள் அவர்களும் கண்ணியத்துக்குரிய ஆயர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த 2025 மகிழ்வோடு வரவேற்றோம். அது வந்து ஒரு பெருமிதம். ஒரு 25 இன்னொரு மத வழிபாட்டு தலங்களில் அந்த பிரேயர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போல்லாம் இதெல்லாம் யோசிக்க முடியாது. பிரேயர் நடக்கும் பொழுது ஒரு சமய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்வை முன்னெடுப்பதில் அவர்கள் எவ்வளவு டென்ஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு அதில் வந்து எவ்வளோ ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் கூட சமய நல்லிணக்கத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது எனக்கு ஒரு ஆண்டு காலமாக அந்த மகிழ்வு இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது மீண்டும் அடுத்த ஆண்டு வந்துவிட்டது. எனவே நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆயர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்காக நம்முடைய கண்ணியத்துக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், தமிழகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இந்த மறைமாவட்டம் இருக்கின்றது என்று, உலகத்திற்கே என்று கூட சொல்லலாம். ஒரு நல்ல அதே போல் கடந்த ஆண்டு இந்த மறைமாவட்டத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை அவர்களுடைய அரங்கிலே நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். முஸ்லீம் சகோதரர்களெல்லாம் நோன்பு வைத்து இங்கேயே நோன்பு திறந்து இங்கேயே இறை வழிபாட்டையும் முடித்துவிட்டு நாங்கள் சென்றோம். ஆக இதெல்லாம் வந்து இன்னொரு வழிபாட்டு தலங்களில் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய இறை வழிபாட்டை நிறைவேற்றுதல் என்பது எவ்வளோ ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக நம்முடைய ஆயர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த கிறிஸ்மஸ் திருவிழா உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு எனக்கு வயது இல்லை என்று சொன்னாலும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நாங்களும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். சகோதரர்களே, பொதுவாக இந்த நான் சொல்ல வேண்டிய செய்தி எது என்று சொன்னால் 2 நிகழ்வுகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். பீகாரிலே ஒரு மாணவி மருத்துவம் படித்துவிட்டு அந்த படித்து முடித்த அந்த சான்றிதழை கண்ணியத்திற்குரிய அந்த பீகார் முதலமைச்சருடைய கரங்களால் பெறுகிறாள் ஒரு மருத்துவ மாணவி. அந்த மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அப்பொழுது அந்த நிதிஷ்குமார் என்கின்ற முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த முஸ்லீம் பெண் இருந்த அந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த புர்காவை என்ன செய்கிறாரு, அந்த முதலமைச்சர் விளக்குறார். அது இன்று இந்தியா முழுவதும் சர்ச்சையாகிவிட்டது. அதற்கு பிறகு பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2-3 நாட்களில் தொடர்ந்து முஸ்லீம் பெண்கள் புர்கா அணிந்து செல்லக்கூடிய பெண்களை அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த புர்காவை பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்வு பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாநிலத்து மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். அதே போல் நீங்கள் இந்த திருப்பரங்குன்றத்திலே பாருங்கள் இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டாலும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையை தடுக்க வேண்டும் என்று, அந்த சமய நல்லிணக்கத்திற்கு ஊக்குவிக்க கூடாது என்று சொன்னவுடன் மக்களுடைய மனநிலை எப்படி மாறியது. இதுவரை நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் எங்கேயுமே அங்கே வரல இல்லையா. இந்து சகோதரர்களே என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை, அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், இவர்களே என்ன செய்கிறாங்க, அந்த பிரச்சனையை வந்து சமய நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்காதவாறு அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அப்படி தான் அந்த மக்கள் இருக்கின்றார்கள். மக்களை பொறுத்தவரை இன்று எல்லோரும் நல்லவர்கள் தான். படிக்கக்கூடிய காலத்திலிருந்து சமய நல்லிணக்கத்தை, பிறருடைய அந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு அதனால் எந்த வேறுபாடும் இல்லாமல் சகஜமாக பழகக்கூடியவர்கள் தான் மக்கள். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களிடத்தில் விஷம கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு 2 உதாரணங்கள் சொன்னேன். ஆக இது ஆட்சியாளர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மதங்களின் பெயரால் இந்த நாட்டிலே பிளவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், மதத்தை சார்ந்தவர்களை வழிநடத்தக்கூடிய நம் போன்றவர்களுக்கு இந்த இந்தியாவில் சமய நல்லிணக்கம் தலை தூங்குவதற்கு பல்வேறு பொறுப்புகள் கூடுதலாக இருக்கின்றது என்பதையும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் நான்லாம் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டூர் அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் டூர் என்று சொன்னால் ஏதோ ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, ஏதோ கொடைக்கானல் போகிறாங்கன்னு கிளம்பணுன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவோம், நாகூர் தர்காவுக்கு போவோம், பக்கத்தில் சீர்காழி எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். காலையில் ஒரே நாளில் 3 ஆன்மீக தலத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவோம்.
அப்போல்லாம் எங்களுக்கு என்ன இதுக்கெல்லாம் போகிறதுக்கு டூராக இதுக்கு பேர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கெல்லாம் அந்த பக்குவம் வந்ததுக்கு பிறகு தான் இந்த பள்ளிக்கூட காலங்களில் அந்த மாணவ பருவங்களில் இந்த 3 ஆன்மீக தலக்கத்துக்கும் அழைச்சிட்டு போனது இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் எவ்வளோ பெரிய சேவையாற்றிருக்கின்றது என்பதை இப்பொழுது விளங்குகின்றது. எனவே இது போன்ற ஆன்மீக அந்த கலந்துரையாடல்கள் மாணவ பருவத்திலே உருவாக்க வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட நிறைய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இது நம்மளாம் 50+, 60+, நமக்கெல்லாம் சமய நல்லிணக்கத்தோட அவசியம் நமக்கு தெரியுது. இருந்தாலும் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்காக இது போன்ற ஆன்மீக சுற்றுலாக்கள், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆன்மீக கலந்துரையாடல் நிகழ்வுகள், இப்படி பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும். ஏதோ நம்முடைய விழா காலங்களில் மட்டுமல்லாமல் இது தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் இது போன்ற சமய நல்லிணக்க நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கின்றது என்று கூறி, இந்த கிறிஸ்மஸ் திருவிழாவில் என்னையும் கலந்து கொள்ள செய்தமைக்கு ஆயர் அவர்களுக்கும் தன்னுடைய தந்தைமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு உண்டாகுமாக. தனது கிறிஸ்மஸ் செய்திகளை வழங்கிய திருவாளர் முகமது யூனஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிந்தனை ஊற்றுக்கள் என்னுள்ளே சிறகடிக்க, செந்தமிழ் பாட்டுக்கள் எழுத்து நிலை பிரவாகிக்க, சந்தங்கள் சங்கீதமாகி எங்கெங்கு ஒளிபரப்ப, சரமாரியாக வந்து விழுந்ததையா எனக்குள் இருந்த கவிமொழிகள் என்கிறார் கவிஞர். ஆனால் மக்களை பற்றி தன் சிந்தனையில் எப்போதும் சிந்தித்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்களை கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தி வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள். நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சிறப்பாக வரவேற்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்கின்றோம். மிக சிறப்பான முறையில் ஒரு புதிய வரலாற்று தாகத்தோடு நிகழ்த்தப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற, சிறப்பித்து கொண்டிருக்கிற, நமக்கு ஆசி வழங்கி இதை பெருமைப்படுத்தி இருக்கிற கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மரியாதைக்குரிய ஆயர் ஐயா ஜீவானந்தம் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற மேனாள் ஆயர் மரியாதைக்குரிய அந்தோணி சுவாமி அவர்களை, என் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய புதுதில்லி மண்ணிலே நடந்த சமூக நீதி போராட்டங்களில் எங்களோடு இணைந்து களத்தில் நின்ற அருட்பணியாளர் கோஸ்வான் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களை, எனக்கு முன்னதாக உரையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் யூனுஸ் அவர்களை, அன்பு இளவல் குடந்தை அரசன் உள்ளிட்ட அரங்கம் நிறைந்திருக்கிற சான்றோர் பெருமக்களை, மாவட்ட முதன்மை குரு பேரூர் திரு ஃபிலோமின் தாஸ் அவர்களை, இந்த நிகழ்விலே என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற மரியாதைக்குரிய அருட்பணியாளர் பங்கு தந்தை ஜான் கென்னடி அவர்களை, எனக்கு முன்னதாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கிற, ஒரு வாழும் வரலாறாக நம் முன்னால் நிமிர்ந்து நிற்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்களை, என்னுடன் வருகை தந்திருக்கிற அன்பு இளவல் முல்லை வளவன், விடுதலை உள்ளிட்ட நண்பர்களை, அரங்கம் நிறைந்திருக்கிற சான்றோர் பெருமக்களை, இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற அருட்கன்னியர்கள் உள்ளிட்ட பாடல் குழுவை சார்ந்த கலை ஆளுமைகளை, சான்றோர் பெருமக்களை, உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கோபி செழியன் அவர்கள் உரையாற்றிய போது, உங்களது ஆசி எங்களை ஓராண்டுக்கு வழிநடத்தும் என்று சொன்னார். அதையே நானும் வழிமொழிகிறேன். உங்களிடத்திலே கருத்துக்களை சொல்வதை விட உங்களிடமிருந்து கருத்துக்களையும் உங்கள் கருணையையும் உங்கள் நல்லாசியையும் பெற்று செல்வதையே பெரும்பேறாக கருதுகிறேன். அந்த அடிப்படையில் உங்கள் அனைவரோடு சேர்ந்து நானும் இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருக்கிற
லேசான இருள் தழுவ தொடங்கி இருக்கிற ஒரு மாலை நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். எங்களை வரவேற்று மரியாதைக்குரிய நம்முடைய பேராயர் அவர்கள் அங்கே சிறப்பித்து கொண்டிருந்தபோது, பேசி கொண்டிருந்தபோது ஒன்றை நான் சொன்னேன். ஜனநாயகத்தின் கடைசி ஒளிக்கற்றைகள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் நெருக்கடி உருவாகிற போது அவதாரங்கள் எழுந்து நின்று உலகை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை மானுட சமூகத்தில் உண்டு. இனி இறைவனிடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைப்பதை விட, இறைவா எனக்கு என்ன பொறுப்பு என்று வேண்டுவதுதான் நம் முன்னால் இருக்கிற கடமை. எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது என்பதை விட, எனக்கு ஒரு பிறப்பை தந்திருக்கிற இறைவா நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்போம், இறைவன் சொல்வதை செய்வோம். அதுவே இந்த மானுட சமூகத்திற்கு நாம் ஆற்றக்கூடிய கடமையாக இருக்கும் என்று அவரோடு பகிர்ந்து கொண்டேன். அதைத்தான் எனது செய்தியாகவும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு இரவு உணவு நேர தருணத்தில் நம்முடைய அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள் பல்வேறு விதமான உணவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தபோது நீங்கள் வர முடியுமா என்று அழைத்தார். கும்பகோணத்திற்கு நான் வருவதா? ஆக பெரும் சான்றோர் பெருமக்கள் இருக்கிற இந்த இடத்திற்கு கடலூர் மாவட்டத்தினுடைய கடைகோடி மண்ணில் இருந்து நான் வருவது தேவையா என்கிற கேள்வியை அவரிடத்தில் எழுப்பினேன். மறுத்தேன். ஆனாலும் என்ன காரணத்தினாலோ அவரிடமிருந்து கசிந்த அந்த புன்னகை என்னை ஈர்த்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த புன்னகை தந்த உத்தரவின் அடிப்படையிலே உங்கள் முன்னால் இருக்கிறேன். எனது அருமை உறவுகளே, ஒன்றிரண்டு செய்திகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிறித்துவம் தொடர்பான எனக்குள் மிக நீண்ட காலமான பல கேள்விகளை நான் எனக்குள் எழுப்பி வந்திருக்கிறேன். அதில் மிக அடிப்படையான செய்தி, இறைமகன் இயேசு எதை சொல்ல வருகிறார் என்பதுதான். இந்த கேள்வி எழுவதற்கு அடிப்படையான காரணம், திருக்குறளை வாசிக்கிற போது கற்க கசடர என்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த கசடு என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று இன்னமும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். கடந்த வாரம் எனது 60வது பிறந்த நாளை தம்பிமார்கள் கொண்டாடினார்கள். இந்த 60 ஆண்டுகால வாழ்க்கையில் நினைவு தெரிந்த நாளிலிருந்து, இந்த குறளை கேட்ட நாளிலிருந்து இன்னமும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். கசடு என்றால் என்ன என்பதுதான் என் முன்னால் இருக்கிற கேள்வி. அறம் குறித்து வள்ளுவர் சொல்லுகிற போது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவர என்று சொல்வார். மாசு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனத்துக்கண் மாசு இலன், மாசில்லாத மனத்தை பெறுவது. மாசு என்றால் என்ன என்கிற கேள்வி. இந்த இரண்டு சொற்களையும் இணைத்து பார்க்கிறேன். மாசு என்றால் என்ன, கசடு என்றால் என்ன, இது குறித்த தேடலோடு உங்கள் முன்னால் ஒரு மாணவனாகவே நின்று கொண்டிருக்கிறேன். இதே தாகத்தோடு தான் கிறித்துவம் சார்ந்த இந்த உரைகள், பல்வேறு விதமான அருட்பணியாளர்களுடைய போதனைகளிலிருந்து என்னை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். பெரும்பாலும் கிறித்துவம் என்கிற அடையாளம், அது ஊடகங்களாக இருந்தாலும் பொது சமூகத்தினுடைய பொது உளவியலாக இருந்தாலும், அன்பு, கருணை, சேவை இவைகளின் அடையாளமாகத்தான் கிறித்துவ குருமார்கள் அல்லது கிறித்துவ பணியாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அன்பு, கருணை, சேவை என்பவையெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கிலே இருந்து வெளிப்படுகிற வெளிச்சம். ஆனால் இந்த அன்பு, கருணை, சேவை இவைகளையெல்லாம் உற்பத்தி செய்கிற கருத்தியல் எது? இறைமகன் இயேசு எதை சொல்ல வந்தார்? ஏற்கனவே இருக்கிற 10 கட்டளைகளில் சொல்லப்படாத எதை அல்லது விளக்கப்படாத எதை அவர் சொல்ல வந்தார் என்கிற கேள்வி எனக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. நானாக ஒன்றை புரிந்து கொண்டேன். அதை ஒரு கடைசி மாணவனாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற விரும்புகிறேன். மிக குறிப்பாக 10 கட்டளைகளையும் ஒருங்கிணைத்து அவற்றை 2 அடிப்படை தத்துவங்களாக நம்மிடத்தில் இறைமகன் இயேசு தந்தார் என்பதை நீங்கள் உங்களது போதனைகளில் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் இறைவன் குறித்த அவரது கருத்து, இரண்டாவது மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது குறித்து அவரது கருத்து, அதில் மிக மிக அடிப்படையானது பிறரன்பு என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிற அந்த சொல்லாடல்,
அந்த சொல்லாடல் என்பது என்னை நான் எவ்வாறு நேசிக்கிறேனோ அதை போலவே எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனையும் எனது சக மனிதனையும் நான் நேசிக்க வேண்டும் என்கிற சொல்லாடலைத்தான் கிறித்துவத்தின் ஆழமான செய்தி அன்பு என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனது அருமை உறவுகளே, இந்த புள்ளியில் நான் ஒன்றை இணைத்து கொள்ள விரும்புகிறேன். அதில் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எல்லோருடனும் அன்பாக இருங்கள் என்று இறைமகன் இயேசு சொல்லிவிட்டு கடந்திருந்தாரே, ஆனால் பலரும் சொன்னதைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்போடு இருங்கள் என்று இயேசு மாத்திரம் சொல்லவில்லை, பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதில் என்ன புதிய செய்தி என்பது அடிப்படையான கேள்வி. அந்த தேடலில் இருந்து தான் நான் கண்டடைந்த ஒரு செய்தி. யாரும் எனக்கு சொல்லித்தராத செய்தியாக, இறைவனோடு நடத்திய உரையாடலினூடாக நான் கண்டடைந்த செய்தி, உன்னை நீ எவ்வாறு நேசிக்கிறாயோ அதை போல மற்றவர்களை நேசி என்பதுதான் கிறித்துவத்தினுடைய மிக மிக அடிப்படையான செய்தி என்று நான் கருதுகிறேன். நேசிப்பது, கருணை காட்டுவது, வள்ளல் தன்மையோடு வாரி வழங்குவது என்பதை தாண்டி உன்னை நீ எவ்வாறு மதிக்கிறாயோ, உன்னை எவ்வாறு நீ அளவிடுகிறாயோ, உன்னை எவ்வாறு உன் மதிப்பிலிருந்தும் அளவீடிலிருந்தும் நீ நேசிக்கிறாயோ அதை போலவே உன் சக மனிதனை நீ அளவிட வேண்டும், மதிப்பிட வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை நாம் டீகோட் செய்வோம் என்று சொன்னால் கிறித்துவத்தின் மையமே சமத்துவத்தில்தான் அடங்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சமத்துவத்திலிருந்து கட்டியெழுப்பப்படுகிற அன்புதான் கிறித்துவம் சுட்டி காட்டுகிற, இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிற அன்பாக இருக்க முடியும். ஆகவே சமத்துவத்தை உணர்வது என்பதுதான் இறைமகன் இயேசு எனக்கு சொன்னதாக நான் உணர்கிறேன். கசடு என்று வள்ளுவர் சொன்னது என்பது உலகம் பல்வேறு விதமான வேறுபாடுகளால் நிறைந்திருக்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகளை பாகுபாடாக மாற்றுவது என்பது மனித வாழ்வில் உருவாகி இருக்கிற கலாச்சாரத்தின் விளைவு. குட்டையாக ஒருவன் பிறந்திருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், இது வேறுபாடு. ஆனால் குட்டையாக இருக்கிறவன் தாழ்ந்தவன் என்றும் உயரமாக இருக்கிறவன் உயர்ந்தவன் என்றும் கருதுவது பாகுபாடு. ஒருவன் வெள்ளையாக இருக்கலாம், ஒருவன் கருப்பாக இருக்கலாம். வெள்ளை தோலோடு பிறந்தவன் உயர்ந்தவன் என்றும் கருத்த தோலோடு பிறந்தவன் தாழ்ந்தவன் என்றும் நினைப்பது பாகுபாடு. ஆக உலகம் முழுவதிலும் வேறுபாடுகள் நிறைந்திருக்கிறது. அந்த வேறுபாடு இறைவன் நமக்கு தந்திருக்கிற அழகின் அம்சம். அந்த வேறுபாடுகளை பாகுபாடுகளாக மாற்றுவது என்பதுதான் நம் மண்டையில் ஏறி இருக்கிற கசடு, வள்ளுவன் சுட்டி காட்டுகிற மாசு. அந்த மாசிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நாம் அனைவரும் சமம் என்கிற உணர்வை பெறுகிற அந்த தருணம்தான் இறைமகன் இயேசு நம்மில் பிறக்கிற தருணம் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே சமத்துவத்தை உணர்வோம். சமத்துவத்தின் அடிப்படையிலிருந்து கட்டமைக்கப்படுகிற அன்பே இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிற அன்பு. ஒரு ஆண்டை அடிமைக்கு அள்ளி வீசுகிற ஒரு காசை போன்றதல்ல இயேசுவின் அன்பு. சமத்துவம் இல்லாத நிலையிலிருந்து வழங்கப்படுகிற வள்ளல் தன்மை அல்ல இயேசுவின் அன்பு. என்னை நான் எவ்வாறு கருதுகிறேனோ அதை போலவே என் அயலானையும் கருதுகிறேன் என்று சொல்லுகிற சமத்துவம் என்கிற அடித்தளத்திலிருந்து கட்டி எழுப்பப்படுகிற அந்த அன்பை நோக்கி நாம் பயணப்படுவோம். சமத்துவத்திற்கு எதிரான பாகுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் அமைதி காக்க வேண்டாம். இயேசுவின் சாட்டைகளை நாமும் கையில் எடுப்போம். அறத்திற்கும் அக்தே துணை என்று வள்ளுவன் காட்டுகிற வழியிலே இறைமகன் இயேசு தருகிற செய்தியை தாங்கி இந்த மண்ணில் சூழ்ந்திருக்கிற இருளை விரட்டி அடிப்பதற்கு இணைந்து நின்று களம் காண்போம். அதுவே கிறிஸ்மஸ் செய்தி என இறைவன் எனக்கு சொல்வதாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற்போல் சீரிய சிறப்பான சிந்தனைகளை நம்மிடையே வழங்கிய நம்முடைய திருவாளர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உயர்ந்து நிற்கும் கோபுரங்களும் செதுக்கி வைத்த சிற்பங்களும் நிமிர்ந்து நிற்கும் தூண்களும் விருந்து கிடக்கும் பிரகாரங்களும் வியக்க வைக்கும் கோவில்களுமாய் சிறந்த விளங்கும் எம் குழந்தையின் பெருமையை இந்திய நாட்டிற்கு என்றுமே புகழுரைத்து கொண்டிருக்கும் எம் சிவதிரு திருவடிக்குடிகள் சுவாமிகள் அவர்களை கிறிஸ்மஸ் செய்தி வழங்க அன்போடு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி. எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே குடந்தை மறை மாவட்டம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற சமய சமூக நல்லிணக்க கிறிஸ்து பிறப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வரும் வேளையில் மேடையில் அமர்ந்திருக்கிற மேதகு மறைமாவட்ட ஆயர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமயங்களை சார்ந்திருக்கிற தோழர்கள், காவல்துறை அன்பர்கள், ஊடக நண்பர்கள், வணிக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு இந்த அருமையான ஒரு மாலை வேளையில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். சிந்தனை செல்வன் சகோதரர் அவர்கள் அற்புதமான ஒரு சிந்தனையை நிகழ்ச்சி தொகுப்பாளர் குறிப்பிட்ட அந்த 5 நிமிடத்திற்குள் என்கின்ற வரையறைக்குள்ளாக நிறைவு செய்தது சால சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நீண்ட பட்டிமன்றத்துக்குரிய ஒரு தலைப்பை மிகச் சுருக்கமாக பேசுவது என்பது ஒரு உத்தி. இப்படி சட்டசபையில் சபாநாயகர் அமர்ந்திருந்து அங்கே மணி அடிக்கிறார்கள், அதுபோல் ஃபாதர் அங்கே நின்று கொண்டு அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அங்கே பேரணி தயாராக இருக்குது கொடி காட்டுவதற்காக, அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஏற்பாடு. அதுவும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு கூடிய பணிகள் நமக்கு தெரியும். நமக்கான பணிகளுக்காகத்தான் அவர்கள் பயணப்படுகிறார்கள் என்பதையும் நாம் உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். இந்த கிறிஸ்மஸ் விழாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குக்கிராமங்களில் நடைபெறக்கூடிய இந்த விழாக்கள் எல்லாம் இப்போது இந்த ஊடகம் வாயிலாக நமக்கு வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஊடகங்கள் வாயிலாக அதில் பார்க்குற சில கிராமங்களில் வீட்டில் கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி மாலை வேளையில் தொட்டில் குழந்தை இயேசுனுடைய இந்த சிலை, அந்த சிற்பத்தை குழந்தை மாதிரி பாவித்து ஆட்டி தூங்க வைக்கிறது, எழுப்பு வைக்கிறது, இந்த மாதிரி பாடுறாங்க. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆறாரோ ஆறாரோன்னு பாடக்கூடிய அந்த அருமையான சூழலை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்த ஒரு இயற்கையான ஒரு சூழல் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தட்டாம்பூச்சிகள் அப்படியே பறந்து கொண்டிருந்தது. அது இறைவனே இந்த இடத்தை ஆசீர்வதிப்பது போல் இருந்தது. சொன்னேன் அப்போது சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார்கள், மழை முடிந்து பனி தூங்குகிறது போல் இருக்கிறது. ஆக அற்புதமான ஒரு தருணம். இப்படி இயற்கை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தாலும் இயற்கை வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு சிலர் இடை புகுந்து சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவதனாலே சில விஷயங்களை நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ கிறிஸ்துமஸ் விழான்னு நடந்துட்டு இருக்குது இந்த வருஷம் வரைக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றுவதற்காக முற்படக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் எதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு பேராலயமாக நம்முடைய பேராலயம் இருக்கிறது. அலங்கார அன்னை ஆலயம் என்பது ஆகஸ்ட் 15 மையமாக கொண்ட ஒரு விழாவாக நடக்குது. அப்போது பல்வேறு இடங்களிலே தேசிய கொடி ஏற்றக்கூடிய அந்த நாளில் இங்கே தேசிய கொடியும் ஏற்றி ஆன்மீக தேரோட்டத்தையும் நடத்தக்கூடிய ஒரு பார்வை நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சர்ச் இது. எதுக்கு நான் இதை இங்கே சொல்ல வரேன்னா, வெளியில எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சர்ச்சில் விழா கொண்டாடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. சர்ச்சு விழாவை மையமாக வைத்து தான் இந்த நாடு சுதந்திரத்தையே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எப்படின்னா, பைபிள் வாசிக்கிற போது சில தகவல்கள் நமக்கு தெரியுது. எதற்காக இந்த ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள்? சுதந்திரம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு நாளில் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதற்காக இந்த ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாம் சிந்திக்கும் போது, தூய அன்னையினுடைய மாதாவினுடைய விண்ணேற்பு நாள் ஆகஸ்ட் 15 என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த ஆகஸ்ட் 15, ஏன்னா ஒரு பேரில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனால் நாளைக்கு பேரை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நாளை கொடுத்துட்டு போகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சிந்தனைக்குள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் 14 கொண்டாட முடியாது, 15 கொண்டாட முடியாது, பாகிஸ்தான் கொண்டாடுவாங்க, 16 கொண்டாட முடியாது, மறுநாள் ஆகும். அதனால தான் 15. அப்போ இந்த ஆகஸ்ட் 15 என்பதற்குள்ளாகவும் ஒரு செய்தியை வைத்து வெள்ளைக்காரர்கள் என்று ஒரு பக்கத்தில் போராட்ட குணத்தில் பார்க்கறதுக்கு நம்மளும் மகாத்மா காந்தி அவர்களை பேசுகிறோம். எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கிறோம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிக்கிறோம், எதை பாராட்ட வேண்டுமோ அதை பாராட்டுகிறோம். மகாத்மா காந்தி குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் மிக தெளிவாக சொன்னார், தீண்டாமை என்பது இந்து மதத்தில் தொடர்மையானால் அந்த மதம் அழிவதற்கு நான் விரும்புகிறேன் என்று மகாத்மா காந்தி பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் மகாத்மா அல்ல, நான் சாதாரண மனிதன் என்று பேசியவர் மகாத்மா காந்தி. அதனால் நான் மகாத்மா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த பூமி. ஆகையினால்தான் புத்தன், காந்தி, இயேசு பிறந்தது நமக்கு. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்று பாட்டு எழுதினார். இவர் 3 பேரையும் ஒரு இடத்துல வைத்து பார்க்குறோம்.
வாட்ஸ்அப் நான் சொன்னேன்னு ஒரு சின்ன செய்தி, அது கூட ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வந்தது. இயேசுநாதர் படம் இல்லை, மாதா படம் இல்லை, சூசேப்பர் படம் இல்லை, ஆனால் ஒரு ரவுண்ட் இருக்குது. அந்த ரவுண்டில் ஒரு பக்கத்தில் மலர்கள் இலைகள் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் முள் கிரீடம் இருக்குது. இது ரெண்டையும் ஆஃப் ரவுண்ட் அர்த்தநாரீஸ்வரர்னு இந்து மதத்தில் சொல்கிற மாதிரி ஒரு படம். அதில் இந்த பூ இருக்கிற இடத்துல எழுதியிருக்குது திஸ் இஸ் த சீசன், முள் கிரீடம் இருக்கிற இடத்துல எழுதியிருக்குது திஸ் இஸ் த ரீசன். ஆக எதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், எதற்காக இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார் என்பதற்கான ஒரு செய்தி அதற்குள்ளாக இருக்கிறது. ஒரு பக்கம் முள்கிரீடத்தை தாங்கி அவர் வாழ்ந்தார். ஆகையினால இந்த நாளில் நாம் மலர்களை தூவி வழிபாடு செய்கிறோம் என்பதை மனதிலே கொண்டு அர்ப்பணிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் சொன்னது போல அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு தருணம். எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருள் அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அருள். மரத்தில் கிளைகள் பல உண்டு, அங்கே மரமே அதற்கு துணையாகும். மக்கள் கூட்டம் பல உண்டு, அங்கே மரமாயிருக்கும் சமுதாயம். 1000 மலர்கள் சேர்ந்தால்தான் அழகிய மாலை உருவாகும். பல 1000 மக்கள் ஒன்றானால்தான் ஆக்கமும் நம்மில் உண்டாகும் என்ற சிந்தனைகளுக்கு சொந்தக்காரரும் அதை வாழ்வாக்கி கொண்டிருப்பவருமான நம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் ராமநாதன் அவர்களை சிறப்பு செய்து வழங்க அன்போடு அழைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லா புகழும் இறைவனுக்கே. அவனால் தான் நமக்கும் அந்த புகழ் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை தத்துவ விஞ்ஞானி சொன்னான். அதே போல நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் கிறிஸ்மஸை சிறப்பாக வரவேற்று இயேசுவினுடைய அவதாரத்தை இங்கே மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் வரவேற்கக்கூடிய இந்த தருணத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வேண்டுவதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அவர் அழைத்து வர வேண்டும் என்பதில்லை. எந்த ஆண்டும் அவர் அழைக்காமலே இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே பங்கேற்பது நம்முடைய கடமை என்கின்ற அந்த உணர்வைத்தான் எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கிற ஆயர் பெருமானவர்களே, வருகை தந்திருக்கிற அருட்சகோதரர்களே, வந்திருக்கின்ற அனைத்து மரியாதைக்குரிய ஃபாதர்களே, அருட்சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, ஆன்மீக அரசியல் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இங்கே உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சொல்கின்ற நிலை என்பதால் சொல்கிறேன். நேற்றைய தினம் இதே போன்ற கிறிஸ்மஸ் விழாவிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் சென்னையிலே தொடர்ந்து கிறிஸ்மஸ் விழாவை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, இப்பொழுது எடப்பாடியார் அவர்களும் சரி தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த நேரத்திலே நேற்றைக்கு அங்கே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்தான். இன்றைக்கு கும்பகோணத்திலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை இறைவனாக எங்களுடைய ஆயர் பெருமான் இங்கே கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த அருமையான தருணத்தில் கொடியோடு அசைக்க காத்திருக்கிற இந்த நேரத்தில் காலத்தினுடைய அருமை கருதி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நிச்சயமாக அவர் சொன்னார், திருவடிக்குடியில் சுவாமிகள் அவர்கள் சொன்னார், ரீசன் இது சீசன் அது என்று. அந்த சீசன் வந்தால் தான் ரீசனே வரும். எந்த சீசன் என்றால் இதை போன்ற கிறிஸ்து பிறப்பினை, கிறிஸ்மஸ் விழாவினை நாம் அழைக்கக்கூடிய அந்த சீசன் ஆண்டுதோறும் வந்தால்தான் இங்கே வரக்கூடிய ரீசன் உருவாகிறது. எனவே தான் ஆண்டவன் நமக்கு இங்கே அருளப்பட்டு இங்கே வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த ரீசனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே தான் மலரும் அங்கே இருக்கக்கூடிய முள்ளும் எல்லாம் இருந்தாலும் சரி, நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. நாம் இதில் பங்கேற்கக்கூடிய இந்த நல்ல நேரம், மாலையிலே அமைந்திருக்கிற இந்த நேரம் சரியாக 5 மணிக்கு கொடிகளை அசைத்து அனுப்புவோம். ஆனால் இன்றைக்கு 6 ஆகிவிட்டது. எனவே காலத்தினுடைய அருமையை இந்த நேரத்திலே சொல்லி
நான் படிக்கின்ற காலத்தில் இருந்து எனக்கு முன்பாக நம்ம யூனிசன் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிலே ஒரு பதிலையும் நான் சொல்ல வேண்டும். யாரும் யாரையும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் சரி, அல்லது மதத்திற்காக சரி, அல்லது பிறப்பிற்காக சரி, அடுத்தவர்களை தூஷணை நிந்தனை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே, இஸ்லாத்திலே லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று சொல்வார்கள். அவரவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய அந்த பண்பாடை அவரவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நான் படித்த காலத்திலே ஒரு நினைவை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேனோ அப்பொழுது இளம்பிராயத்தில் இருந்தாலும் இதே போல் 5.5-6 வயதில் இருந்து நிறைய அள்ளி கொண்டை போட்டு கட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு 6 வயதில். என்னுடைய தந்தையார் பூணல் போட்டு விட்டதற்கு பிறகு இதே போல் குடுமி வைத்திருக்கிறேன். என்னை கிண்டல் செய்வார் அவர்கள் சில பேர். வினிதன் சாருக்கு தெரியும், சில நேரத்திலே கிண்டல் செய்வார்கள். அவர்கள் கிண்டல் செய்தால் நமக்கு என்ன என்று போய்விட முடியாது. சில சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்வது என்று பார்க்கின்ற பொழுது அங்கேதான் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், என்னுடைய அன்பு நண்பர் பிறப்பால் கிறிஸ்துவராக இருந்தாலும் என்னோடு இணக்கமாக எந்த நேரத்திலும் என்னோடே இருக்கக்கூடியவர், அவர்களை பாய்ந்து இது போல செய்யக்கூடாது என்று தடுப்பதற்கு நின்றவர் அன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பன் என்று சொல்வதிலே எந்த வயதிலே நான் சொல்கிறேன்? 6 வயதிலே, 6.5 வயதிலே, சின்ன வயதிலே இருந்து சொல்கிறேன். அதிலே பயின்ற அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே அதிலே என்ன உட்பொருள் இருக்கிறது என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்யாதீர்கள் என்று சொன்ன அந்த பக்குவத்தை, சகிப்புத்தன்மையை, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தினை சார்ந்தவர்கள் செய்கின்ற அந்த பணிக்கு ஈடாக அந்த சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், அல்லது அந்த சகிப்பு தன்மையாக இருக்கட்டும், அவர்களுக்கு இணையாக மற்றவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கை நான் பெற்று சொல்லுகிறேன். அன்றைக்கு அந்த நண்பனும் செய்தான். இதை போல செய்யக்கூடாது என்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய சகிப்புத்தன்மையை அவன் அன்றைக்கு காண்பித்தான் என்பதை நான் இங்கே நினைத்து, இன்றைக்கு அவர் சொன்னவுடன் எனக்கு நினைப்பு வந்தது. சிரித்து பார்த்தேன். அந்த காலத்திலே இப்படி இருந்தார்களே, இப்பொழுது ஒரு மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வு என்னென்ன நிகழ்வெல்லாம் பல்வேறு இடங்களில் நடக்கிறது என்று நினைத்து பார்க்கிற பொழுது, எல்லாற்றையும் விட நம்முடைய சமுதாயத்தினுடைய நல்லிணக்கம், எல்லோரும் ஒற்றுமை பாங்கோடு வாழ்கின்ற அந்த பாங்கு நம் அனைவருக்கும் தேவை. அதை உருவாக்கக்கூடிய இடமாக நம்முடைய இந்த ஆயர் பெருமானுடைய முன்னிலை நமக்கு எந்தைக்கும் விளங்கட்டும் என்று சொல்லி இந்த 2026 வரவேற்கிறோம். 2025 வரவேற்பதற்கு நீங்கள் 12 மணிக்கு நின்றீர்கள். ஆனால் சரியாக 11:59 நான் நம்முடைய ஆயர் பெருமான் அவர்களை துதித்து வாழ்த்தி அங்கே நின்று கொண்டு அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அங்கே இருந்து அவரோடு இருந்த அந்த வாய்ப்பு, எங்களுடைய முன்னாள் ஆயர் அவர்களோடும் இருந்து அன்றைக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். அது நிலைத்து என்றைக்குமே நமக்கு கிடைக்க வேண்டும், என்றைக்கும் அதை போன்ற ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வணங்குகின்ற ஆண்டவனை, இங்கே வணங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை நானும் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, 26 வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எல்லாவற்றிற்கும் வாழ்த்துக்களை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கவில்லை, எல்லாவற்றிற்கும் சேர்ந்து நம்முடைய ஆயர் பெருமான் அவர்களிடத்திலே நான் வாழ்த்துக்களை பெற்று அமர்கிறேன். வணக்கம். இந்த இனிமையான மாலை நேரத்தையும் இந்த இடத்தையும் அழகுபடுத்தி கொண்டிருக்கின்ற குடந்தை மாநகரத்தினுடைய பேராளுமைகளே, அரசியல் சமூக ஆளுமைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவடிக்குடியில் சுவாமிகள், சகோதரர் சிந்தனை செல்வன், நமது பாசத்திற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் ராமநாதன் அவர்கள், மேலும் அன்பு சகோதரர் யூனுஸ் அவர்கள், இவர்களெல்லாம் வழங்கிய செய்தியை விட சிறப்பாக சொல்லக்கூடிய செய்தி எதுவும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை, அக்கறையை
வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பிலே உலகமே மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியிலே இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு பேரானந்தத்தை தருகிறது. உங்களுடைய அன்பு, நட்பு, தோழமை எங்களுக்கு என்றும் தேவை. நாம் அனைவரும் இணைந்து சமத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை படைப்பதற்கு செயல்படுவோம் என்பது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, நண்பர் சிந்தனை செல்வன் அவர்கள் அழகாக சொன்னார். உன்னை நீ நேசிப்பது போல நீயும் பிறரையும் நேசி என்று. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. ஆனால் அதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் வந்ததன் நோக்கம் ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்பது அல்ல. மாணவர்களாக பிறக்கின்ற அனைவருமே ஒரே இறைவனுடைய பிள்ளைகள். அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்பதற்காகவே இங்கே பிறந்து வாழ்ந்து நமக்கு பாடம் கற்பித்து சென்றிருக்கிறார். ஆகவே தான் அவர் உலகம் அனைவராலும் போற்றப்படுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆகவே அந்த விதத்திலே நாம் அனைவரும் இங்கு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 26வது ஆண்டு உண்மையிலே நம்முடைய நாட்டிற்கு ஒரு சிறந்த ஆண்டாக அமைய, சகோதரர் சொன்னது போல மாசுகள், கசடுகள் எல்லாம் அகன்று ஒரு புதிய சமுதாயம் உண்டாக, அங்கே மத நல்லிணக்கம், மனிதநேயம் இவையெல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு காலமாக நாடாக அமைய நான் இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேளாமல் கிடைத்த கடன், அசல் வட்டி இல்லா கடன், பணத்திற்கு பதிலாக பாசத்தை பரிமாற்றம் செய்த கடன், திருப்பி அளிக்கும் வாய்ப்புக்காக நான் காத்திருக்கும் கடன் நன்றி கடன். உங்கள் அனைவரின் வருகைக்காக நாங்கள் அனைவரும் பட்டிருப்பதும் அதே நன்றி கடன் தான். அந்த கடனை தீர்க்க வருகிறார் புனித அருளானந்தர் மெய்ப்புப்பணி நிலைய இயக்குனர் தந்தை அருட்திரு ராஜமாணிக்கம் அவர்கள். மத நல்லிணக்கத்தை மையமாக கொண்டு அற்புதமான கிறிஸ்மஸ் புத்தாண்டு விழா சிறப்பு மகிழ்ச்சியை இந்த இடத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை அகமகிழ்ந்து மனமகிழ்ந்து கொண்டாடி வரும் தருணம். இந்த ஆண்டும் இறைவன் அற்புதமாக ஆசீர்வதித்தார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த அற்புதமான இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையிலே சமய, அரசியல், வர்த்தக தலைவர்கள் என்கிற அடிப்படையில் அன்போடு வரவேற்கப்பட்டிருந்தது. அத்துணை நல்ல உள்ளங்களும் சிறப்பு வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்திருந்தார்கள். நெஞ்சார்ந்த நன்றியை பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு தெரிவிப்போம். அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக களிப்பூட்ட மகிழ்ச்சியூட்ட
பெஸ்கி கலைக்குழுவினர் மற்றும் குழந்தை பேராலய ஜூனியர் கொயர்ஸ் மெம்பர்ஸ் மற்றுமாக இந்த இடத்தை இன்னும் சிறப்பாக எல்லா விதங்களிலும் விழா சிறப்பாக அமையும் வகையில் திட்டமிடும் வகையிலே எங்களது பாசமிகு ஆயர் இந்த மத நல்லிணக்கமே தன்னுடைய மையம் என்கிற இடத்தில் ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக திட்டமிடக்கூடிய வகையில் ஆயர் அவரோடு இணைந்த கரமாக எங்களது மறைமாவட்ட முதன்மை குரு, மறைமாவட்ட பொருளாளர் தந்தை, இனமாக இந்த விழா இனிதாக அழைக்கப்படுவதற்கு முக்கியத்துவமான தொடர்பாளர் PRO பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் நமது அருள் தந்தை ஜான் கென்னடி மற்றும் இன்னுமாக இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு இங்கே இருக்கக்கூடிய வகையில் தந்தை வெல்பீட் அருள் பணியாளர் மிக சிறப்பாக அனைத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள், பொதுமக்கள், சமூகத்திலே தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு இன்னமாக இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த அனைவருக்கும் யாரானும் விடுபட்டிருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.